Hello guys, welcome to my shopping vlog for my birthday. Actually, இது என்னோட சேனலோட ஃபர்ஸ்ட் vlog தமிழ்ல அதுவும். ஸோ இட்ஸ் ரியலி ஸ்பெஷல். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட தமிழ்ல வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு என்னோட பர்த்டேக்கான ஷாப்பிங் வந்துட்டு டி நகர்ல பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதையே நான் வந்து ஒரு விலாகா போட்டிருக்கேன். மறக்காம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இதுல இருந்து எல்லாமே ஐ ஹாவ் டு டிசைட் ஆன் மை ஓன் வித் மை ஓன் மணி. ஸோ நான் வந்துட்டு டி நகர்ல இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். வை ஐ சூஸ் டி நகர் இஸ், நான் பிராண்ட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கலாம். லைக் H&M, ஜூடியோ இல்லை வேற ஏதோ வெஸ்ட் சைட், இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. பட் நான் ஏன் பர்டிகுலராக இந்த பர்த்டே ட்ரெஸ் நான் டி நகர்ல வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, நான் லைக் காலேஜ் படிக்கிறப்போ இந்த கிண்டில தான் எங்களோட காலேஜ். ஸோ எவ்ரி டே ஆர் வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 weeks ஒன்ஸ் எப்பவுமே அந்த கோவிட் டைம் தவிர மற்ற எப்பவுமே நாங்கள் வந்துட்டு டி நகர் வந்துடுவோம். இந்த ரோட்ஸ்ல எல்லாமே வந்துட்டு நாங்கள் எல்லா கடையிலுமே ஏதாவது ஒன்று எனக்கு ரொம்ப பசி. அதனால நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு அடுத்த ஷாப்பிங் உள்ள இடங்களான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சிக்னேச்சர் பிரியாணின்னு ஒரு கடை இருக்கும். ரங்கநாதன் ஸ்ட்ரீட் என்ட்ரி ஆனவனே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த லாஸ்ட்டுக்கு. ஸோ இங்கேருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியே அந்த ஷாப் தான். அண்ட் நான் இங்க வந்து நிறைய வாட்டி வந்துட்டு ஃபுட்டு எனக்கு பசிச்சதுனாவே நான் இந்த கடைக்கு தான் வருவேன். இது வந்து எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா, என்ட்ரி ஆனதும் அந்த அன்பழகன் ஃப்ரூட் ஷாப் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லயே இந்த சிக்னேச்சர் பிரியாணின்ற ஒரு ஷாப் இருக்கு. ஸோ இங்க வெஜ்ஜும் இருக்கு, நான்வெஜ்ஜும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுட்ஸ் எல்லாமே. நான் லைக் ஒரு 7 yearsா 8 yearsா எனக்கு தெரியும். ஸோ நான் இந்த கடைக்கு மட்டும்தான் வருவேன் எப்பவுமே. அண்ட் ஃபுட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லைக் வெஜ்ஜும் இருக்கும், நான்வெஜ்ஜும் இருக்கும். எனக்கு பர்சனலாக நான் அன்னைக்கு ஆர்டர் பண்ணது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் மஞ்சூரியன் கேட்டேன். மஞ்சூரியன் வந்து கேஸ் கட்டுப்பாடுன்றதால அது வந்துட்டு இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ வெறும் ஃப்ரைட் ரைஸை சாப்பிட வேண்டியதாக போயிடுச்சு. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ குட், நல்லா தான் இருந்தது. அண்ட் இது லைக் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல குவான்டிட்டி அண்ட் நல்ல டேஸ்ட்டும் கூட. அண்ட் இங்கே எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னா, நம்ம வந்துட்டு இப்போ நான்வெஜ்லாம் சொன்னீங்கன்னா பிரியாணி அதெல்லாமே வர்றதுக்கு டக்குன்னு வந்துடும். பட் வேற ஏதாவது டிஷ்ஷஸ் சொல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes எக்ஸ்ட்ரா, நார்மலாக ஆகுறத விட எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 minutes ஆகும். நான் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என்னோட ஷாப்பிங் உள்ள இறங்கிட்டேன். அண்ட் உங்களுக்கே தெரியும், டி நகர்ல வந்துட்டு நம்ம எவ்வளோதான் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தாலும் ஒன்றை விட ஒன்று பெட்டரா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஐ வாஸ் லிட்ரலி கன்ஃபியூஸ்ட். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் அந்த ஸ்ட்ரீட்டே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் ஃபைனலாக வந்துட்டு எனக்கு என்ன கடை வந்து மைண்டில் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆச்சோ அந்த கடைக்கே வந்துட்டு ட்ரெஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு வந்து இந்த வாட்டி மைண்டில் இருந்தது வந்துட்டு ஷெராரா. ஸோ அதுதான் வாங்கணும். கொஞ்சம் ரொம்ப கிராண்டாகவும் இருக்கக்கூடாது, சிம்பிளாகவும் இருக்கக்கூடாது, ஆஃபீஸ்க்கு வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் என்னோட லைஃப்லேயே நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ட்ரெஸ் எடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரெஸ்ஸை நான் வந்துட்டு 1500க்கு மேலே வாங்குறேன்னா, அது 1000க்கு மேலே வாங்குறேனாவே இதுதான் அது ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். பிகாஸ் நான் ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போகிறது லைக் டிஷர்ட்டாக இருக்கட்டும், லைக் இல்லைனா ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும், குர்த்தியாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மீஷோவில் வந்துட்டு பிலோ 500. அது மேலே என் பட்ஜெட் போகவே போகாது. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பர்த்டே ட்ரெஸ், அதுவும் என்னோட ஓன் மணில. நான் இதை முடிச்சுட்டு நான் எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்துட்டு ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் வைரம் பேங்கிள்ஸ்னு ஒரு கடை இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு தான் என்னோட ஆக்சசரிஸ் எல்லாமே அங்கே வாங்கினேன். ஈவன் பேங்கிள்ஸ், அப்புறம் கிளிப்ஸு, அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ், வேற எல்லாமே லைக் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நான் அங்கே தான் வாங்கி முடிச்சேன். பிகாஸ் வைரம் பேங்கிள்ஸ் கூட எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டான கடை தான். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே தான் நான் வந்துட்டு செருப்பு எடுக்கணும்னாலே நாங்கள் இங்கே தான் வருவோம். ஏன்னா அப்போலாம்
200 சம்திங் ஒரு ஸ்லிப்பரு. ஸோ எல்லாரும் ஒன்றா வாங்கலானாலும் இங்கே தான் வருவோம். அண்ட் அதை முடிச்சுட்டு நம்ம ஃபேவரட்டான ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த அன்பழகன் ஃப்ரூட் ஷாப் இருக்குல்ல, அங்கே கீழேயே வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு ஐஸ்கிரீம் சுத்தமாக பிடிக்காது. பட் இங்கே வந்தேன்னா நான் வந்துட்டு அட்லீஸ்ட் அதை டேஸ்ட் பண்ணிடுவேன் சும்மா. அண்ட் ஃபைனலாக ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக நான் வந்து என்னோட பர்த்டே ஷாப்பிங்கை நான் முடிச்சுட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இது நிஜமா மறக்க முடியாத பர்த்டே தான் எனக்கு. பிகாஸ் எனக்கு நானே பார்த்து பார்த்து எல்லாமே வாங்கினேன். ஐ எம் கிரேட்ஃபுல் டு மை செல்ஃப் அண்ட் டு காட் ஆல்வேஸ் ஃபார் திஸ். Do like, share and comment on this video. Don't forget to subscribe my channel. Until we meet on next video, it's your bye bye.